அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியை குரு பகவான் பார்க்குறார். உங்களுடைய ராசி அதிபதியே குரு பகவானாக போய் ராசி 7ஆம் இடத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் அவர் வக்கரமாக இருக்கிறார். அப்படி ஒன்றும் பெரிய பாதிப்பு உங்களுக்கு ஏற்படுத்த மாட்டார். உங்களுக்கு இராணுவம், காவல்துறை போன்றவற்றில் இது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. நண்பர்களால் நல்ல தகவல், சகோதர முன்னேற்றம் அடைகிறது. அதுபோக மீடியாக்கள், இந்த மாதிரி டிவி, சினிமா, இது மாதிரியான மீடியாக்கள் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது. அவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். ஆனால் அதே சமயத்தில் எந்த ஒப்பந்தங்களை கையெழுத்து போடும்போது பார்த்து முன்னெச்சரிக்கையாக கையெழுத்து போடுறது நல்லது. உங்களுடைய ராசியை வந்து சனி பகவான் பார்த்துட்டு இருக்கிறார். 6ஆம் இடத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார், 10ஆம் இடத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த காலகட்டம் இருக்கிற காரணத்தினால் தொழில் சில இடையூறுகள் வந்து சரியாகும். உங்களுக்கு சில அவ்வப்போது சோம்பல் தன்மை, தூக்கம், காலந்தாழ்ந்து தூங்குவது, நேரம் கழித்து எந்திரிக்கிறது, இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். சோம்பல் தன்மைகள் ஏற்படும். அவ்வப்போது உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படும். எந்த வேலையும் சுலபத்தில் சீக்கிரமாக செய்ய முடியாத சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு. இருப்பினும் குரு பகவான் உங்களை பார்க்கிற காரணத்தினால் நீங்கள் மிகுந்த தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் மிகுந்தவராக இருக்கிற காரணத்தினால நீங்கள் அனைத்தையும் சமாளிப்பீர்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மிக 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 ரொம்ப நல்ல மாதமாக தான் இருக்க போகுது. நன்றி, வாழ்த்துக்கள்.